நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. உங்க வாழ்க்கையில் நீங்க ஏதாவது இன்சிடென்ட்ல மழையை வெறுத்திருக்கீங்களா? ஃபுல்லாக அந்த சீனை முடிக்கணுன்ற ப்ரெஷரில் இருப்போம். ப்ளஸ் மழை பெஞ்சு முடித்தா டோட்டலாக ஃப்ளோர்லேருந்து வெதர்லேருந்து ஃப்ரேமில் எல்லாமே மாறிடும் கண்டினியூட்டி. ஸோ அதனால மழை டென்ஷனாக இருக்கும். விஜய் ஆண்டனியோட ஒரு அமைதி இருக்குல்ல, அது எனக்கு இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ நான் பண்ண மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாரை வேணால் சப்போஸ் அவர் இல்லைன்னா இவர் போட்டுக்கலான்ற மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றிருப்போம். இது முழுக்க முழுக்க விஜய் நீ மைண்டில் வச்சே நான் பண்ண கதை. ஆனால் சத்யராஜ் சார் அதிகமாக நான் கவனிக்கவே முடியல. சத்யராஜ் சார் ஆக்சுவலாக ட்ரெய்லர்லாம் பயங்கர கமெண்ட் வந்திருந்தது, எங்கடா சத்யராஜே காணும், ஆனால் ட்ரெயிலர் சத்யராஜ் நடிக்கும் போட்டிருக்கீங்க அப்படின்னு. சத்யராஜுக்கு அந்த கெட்டப் அப்படி அமைஞ்சிருச்சு. அது சத்யராஜ்னே யாருக்கும் தெரியல. ஓகே, அது ஒருத்தர் ஸ்க்ரீன் ஷாட் இது பிரகாஷ் ராஜன்லாம் கேட்டிருந்தாண்டே பாவீங்களா. அவள் அப்படித்தான் படத்தில் வரக்கூடிய உறவுகள் தொடர்கதை பாடல் டீசர்லையும் பயன்படுத்திருக்கீங்க, ட்ரெயிலையும் பயன்படுத்துறீங்க. இதுதான் முக்கிய காரணம் இருக்கா? ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ண ஒரு ஆக்ஷன் படம் இது. ஸோ அதனால எனக்கு அதில் இருக்க லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாட்டில் பர்டிகுலராக இருக்க லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக அதை யூஸ் பண்ணேன். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி விஜயகாந்த் அவர்கள் நிறைய படத்தில் பயன்படுத்துறதா எங்களுக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. ஆடியோ லான்ச்சில் தான் அதெல்லாம் சொல்கிறாங்க. எங்கிட்ட ப்ராப்பராக யாருமே இது வரைக்கும் கேட்கல அப்படின்ற மாதிரி. கேப்டன் லவ் பண்ணுறதுக்கு நம்ம யார்ட்டையும் பெர்மிஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. எனக்கு கேப்டனை பிடிக்கும், நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு நான் யார்ட்டையும் பெர்மிஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. அது நாங்கள் படத்தில் சொல்லியிருக்கோம். இப்போ வைதேகி காத்திருந்தால் அது பூந்தோட்ட காவல்காரன். பூந்தோட்ட காவல்காரன் ஓகே. பூந்தோட்ட காவல்காரன் அது புலன் விசாரணை. புலன் விசாரணை ஏன்னா அங்கேருந்து தான் பிக். ஆமாம், வேற ஒரு கேப்டன் ஆனார். புலன் விசாரணை அது செந்தூர பூவே. தலைவர் ஆபவானன் படம், அதனால செந்தூர பூவே. செந்தூர பூவே அது கேப்டன் பிரபாகரன். ஆக்சுவலாக செந்தூர பூவே தான். செந்தூர பூவே. செந்தூர பூவே அது சத்திரியன். சத்திரியன் அது ஊமை விழிகள். என் தலைவர் ஆபவானன். ஊமை விழிகள் ஆர் ரமணா. ஊமை விழிகள் ஆர் சொக்கத்தங்கம். ஊமை விழிகள் ஆர் வானத்தை போல. ஊமை விழிகள் ஆர் சில கவுண்டர். ஒன் இண்டியா தமிழ் ஃபிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த ஒரு சிறப்பான நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்க ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சினிமாவினுடைய ஒரு முக்கியமான ஒளிப்பதிவாளர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதை தவிர்த்து ஒரு முக்கியமான இயக்குனர். தமிழ் சினிமாவில் இவர் எடுத்திருக்க படங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கதாபாத்திரத்துக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பேட்டர்னே கிரியேட் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேறு யாரும் இல்லை, இயக்குனர் விஜய் மிட்டன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ரஞ்சித், நல்லா இருக்கேன் ரஞ்சித். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் சந்திக்கிறோம். ஆமாம், அது ஆக்சுவலாக உங்களுடைய முதல் படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த ஒரு பதட்டமும் இப்போ இருக்கா உங்களுக்கு? இப்போ ரிலீஸ் ஆகும் எப்போதான் திருந்துன்னு தெரியலங்க. நம்ம கடவுளே வயசாயிச்சை தவிர ஒரு வெங்காயம் மேடம். அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் இதே டென்ஷன் தான் இருக்குது, ஒரு இதே இதாக இருக்குது. அது என்னென்னு தெரியல, குறையவே மாட்டேங்குது. இது நல்லதா கெட்டதானும் புரிய மாட்டேங்குது. என்ன காரணம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்களா, ஏன் நமக்கு அந்த பதட்டம் இருக்குது அப்படிங்கிறது? அதான் வெற்றி தோல்வி தான். ஒரு ப்ராஜெக்டை நம்ம ரொம்ப ஓவராக நேசித்து பண்ணுறோம். ஒரு 1 year 6 months குறைந்தபட்சம் அந்த ப்ராஜெக்டில் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் 2 வருஷத்துக்கு மேலே இருக்கேன்னா. ஸோ எப்போ பார்த்தாலும் மைண்டில் அதான் ஓடிட்டுருக்கோம். நமக்கு ஒரு சின்ன ட்ரிம்மிங்காவோ சின்ன டப்பிங் என்ஹான்ஸ்மெண்ட்டோ அது மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி கூடவே இருந்த ஒரு விஷயத்த டக்குன்னு ஒரு August 2 அது என்ன அப்படின்னு ஒரு சொல்ல போகிற விஷயம் இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. இப்போ நான் அதை பயங்கரமாக லவ் பண்ணுறேன், பயங்கரமாக விரும்புகிறேன். நீங்கள் பயங்கரமாக லவ் பண்ணி பயங்கரமாக நீங்கள் அதை விரும்பினாலும் எனக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம நினச்சதான் நடந்திருக்கு, அவ்வளோதான். எனக்கு எக்ஸைட்மெண்ட் கிடையாது அது. ஆனால் அட் த சேம் டைம் நான் நினச்ச அளவுக்கு நீங்கள் அதை ரிசீவ் பண்ணலைன்னா எனக்கு அது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ அந்த பயம் தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஆக்சுவலாக நீ ஒரு கதை எழுதுகிற, அது ஸ்க்ரீனுக்கு நினச்ச மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் டிட்டாச் ஆகிடணும், அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆயிடணும், கடந்து வந்துடணும், நம்ம கூட அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். ஏன்னா வெற்றி தோல்வி இங்கே யாரும் டிசைட் பண்ணுறது இல்லை. ஒரு நல்ல படமும் சரியாக ரிசீவ் பண்ணாமல் கொஞ்ச நாள் கழித்து பாராட்டியிருக்காங்க. ஒரு சுமாரான படமும் அதோட ரிலீஸ் டைம் ப்ராப்பராக இருந்து எல்லாம் கரெக்டாக இருந்தால் திடீர்னு நல்லா ஓடிடுது. ஸோ வெற்றி தோல்விக்கும் நம்ம பண்ணுற படைப்புக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்னா சொல்லுவாங்க. நமக்கு அப்படி இருக்க முடியல. ஓகே சார், இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் டீசர்லேருந்தே நான் கேள்வி ஆரம்பிக்க நினைக்கிறேன். ஏன்னா டீசர்லேயும் ட்ரெய்லரையும் நான் கவனித்த ஒரு முக்கியமான விஷயம், அவள் அப்படித்தான் படத்தில் வரக்கூடிய உறவுகள் தொடர்கதை பாடல் டீசர்லையும் பயன்படுத்திருக்கீங்க, ட்ரெய்லரையும் பயன்படுத்துறீங்க. இதுதான் முக்கிய காரணம் இருக்கா? இல்லை, இந்த படம் சரத் சார், விஜயண்ணி, சத்யராஜ் சார், டாலி, பிருத்வி அப்படின்னு எல்லாம் ஒரே மென் கூட்டம். எல்லாருமே கையில் கன் வச்சுருக்காங்க, வேறு கெட்டப்பில் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸும் இருக்குது படத்தில். ஆனால் இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா, ஒரு சமூகத்தை மாற்றுறதுக்கோ இல்லை ஒரு பெரிய நேஷனல் லெவல் ப்ராப்ளத்தை கையில் எடுத்துக்கிட்டோலாம் இல்லை. வெறும் சிம்பிள் மனிதர்கள், நம்மளை நம்பி நம்மளை சார்ந்து இருக்கிற மனிதர்களுக்காக ஒருத்தன் எவ்வளோ தூரம் போவான்,
அவங்களோட உறவுகளும் உணர்வுகளுக்கும் அவன் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பான், இதுதான் இந்த படமாக இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ண ஒரு ஆக்ஷன் படம் இது. ஸோ அதனால் எனக்கு வந்து அதில் இருக்க லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பாட்டில் பர்டிகுலராக இருக்க லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்காக அதை யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ நான் கூட ஏதோ ஃபேன் பாய் அதுவும் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை, அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இளையராஜா சாங் இல்லாமல் நம்ம க்ரோ அப் ஆகிருக்க முடியாது. அது இன்றைக்கும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மூடுக்கும் ஒவ்வொரு மியூசிக் டேரக்டர் நம்ம வச்சுருக்கோம். காரில் போகும்போது ஒன்று, குளிக்கும்போது ஒன்று, சோகமாக இருக்கும் ஒன்று, சந்தோஷமாக இருக்கும் ஒன்றுன்னு ஒவ்வொன்றும் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் எந்த டவுட்டும் இல்லை. பட் அதனால இல்லை, இது வந்து இந்த கத்தி கபடாலாம் வந்து ஒரு உறவுகளை அடிப்படையாக கொண்டது, எல்லாமே ஒரு எளிமையான ஒரு லவ் இருக்குது இந்த படத்துலன்றதை காட்டுறதுக்கான விஷயமாக தான் அந்த சாங்கை நான் யூஸ் பண்ணேன். இந்த மழை பிடிக்காத மனிதன் இந்த டைட்டிலுக்கான காரணம் வந்து நிறைய பேட்டிகளில் நீங்கள் மேடையிலும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக மழை பிடிக்காது அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த தருணத்திலே கேரளாவில் மழை பெஞ்சு ஒரு மிகப்பெரிய மண் சரிவில் பலர் உயிரிழந்திருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது இன்சிடெண்ட்டில் மழையை வெறுத்திருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு மழை ரொம்ப பிடிக்கும். அது வந்து எழுதுகிறவங்க படிக்கிறவங்களுக்கு அது வந்து வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். மழை பிடிச்சி தான் ஆகும்னு நினைக்கிறேன். அது வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம ஜீனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஷூட்டிங் டைமில் அது பெரிய ஒரு த்ரெட்டனிங். அது நம்ம வந்து 2 hours தான் இருக்கும், ஹீரோ கிளம்புறேன்னு சொல்லியிருப்பாரு, லைட்டு போயிட்டுருக்கும். அந்த டைமில் டக்குன்னு மழை வந்துச்சுன்னா பயங்கர டென்ஷன் ஆகும். ஏன்னா ஃபுல்லாக அந்த சீனை முடிக்கணுன்ற ப்ரெஷரில் இருப்போம். ப்ளஸ் மழை பெஞ்சு முடித்தா டோட்டலாக ஃப்ளோர்லேருந்து வெதர்லேருந்து ஃப்ரேமில் எல்லாமே மாறிடும் கண்டினியூட்டி. ஸோ அதனால மழை டென்ஷனாக இருக்கும். பட் அப்பவும் மழை பெஞ்சு ஷூட்டிங் ஏன்னா உட்காந்து காலை ஆட்டிட்டு காஃபி குடிச்சு மழையை பார்த்து தான் இருந்திருக்கேனே தவிர வெறுத்தது இல்லை மழையை. பட் நீங்கள் சொன்ன மாதிரி மழையை வெறுக்கிற ஆட்களும் இருக்காங்க. ஒரு மண்பானை விற்கிறவனோ இல்லை உப்பு செய்கிறவங்களும் கண்டிப்பாக மழையை விரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம பார்க்குறோம் எவ்வளோ கடைகள் இருக்குது, அவங்களுக்குலாம் மழை பெஞ்சதுன்னா அன்றைக்கி வியாபாரம் பாதிக்கப்படும். அதுவே ஒரு பழமோ கீரையோ இருந்தால் அன்றைக்கி அந்த பொருளே வேஸ்ட்டு தானே அவங்களுக்கு. ஸோ அப்படி யோசிக்கும் பட்சத்தில் மழை வந்து சப்ஜெக்டிவ் தான். அது மழை பிடிக்காம ஆட்களை பொறுத்து தான். ஓகே. இந்த படத்துடைய லொக்கேஷன் எங்கே சார்? புது லொக்கேஷனாக நாங்கள் பார்த்தோம் பாருங்க ட்ரெய்லர்லேயே நிறைய இடங்கள். அதான் இந்த கதையோட ஒன்லைனே என்னன்னா, ஸ்ட்ரேஞ்சர் இன் ஏ ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட், ஒரு அந்நிய பிரதேசத்தில் ஒரு அந்நியன். ஸோ அந்த அந்நிய பிரதேசம் வந்து சும்மா நாம் வந்து ஒரு பிரதேசத்தை அந்நியமாக சொல்ல முடியாது. எல்லாம் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி இதில் வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸில் வந்து நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத இடத்த கூட அவங்க எடுத்து போட்டுடுறாங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லா இடமும் தெரியுது. ஸோ அப்படி ஒரு அந்நிய பிரதேசத்தை இந்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. 2000 நான் வந்து டையூவில் ஷூட் பண்ணியிருக்கேன் ஹலோ படம். ஸோ அப்புறந்தே என்னோடய ட்ரீம் லொக்கேஷன் அது. அப்போ ரொம்ப தேடி கண்டுபிடிச்சோம் நானும் செல்வபாரதி சாரும். ஸோ டையூ டைமண்டில் தான் இந்த படம் எல்லாமே எடுத்திருக்கோம். கொஞ்சம் போர்ஷன்ஸ் வந்து கோவாவில் எடுத்திருக்கேன். சப்போஸ் டு பி இந்த கதை வந்து அந்தமான் பக்கத்தில் இருக்க ஒரு ஐலாண்டில் நடக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக அந்தமானில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இடம் இல்லை. அந்த பீச் வந்து நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணால் கேரளாவிலையோ கோவாலையோ அந்த மாதிரி ஒரு பீச்சை நீங்கள் பார்த்துட முடியும். அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பை வந்து கேரளாவில் நீங்கள் பார்த்துட முடியும். அப்படி ஒரு தனக்குன்னு கலர் இல்லாமல் இருந்துச்சு அந்தமான். ஸோ அதனால் ஒரு பெக்குலியர் மூட் இருக்கிற பெக்குலியர் கேரக்டர் இருக்கிற ஒரு ஊர் வேணும்னு சொல்லி டையூ டாமனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. பட் நீங்கள் ஹலோ படம் பண்ணும்போது நீங்கள் பார்த்த லேண்ட்ஸ்கேப் அங்கே வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு சேஞ்ச் இருந்துச்சு? இல்லை அதே மாதிரி தான். நான் அப்போவே பல இன்டர்வியூவில் சொன்னேன், ஏன் வந்து யாரும் அந்த லொக்கேஷனுக்கு இன்னும் போகாமல் இருந்தானே தெரியல. ஏன்னா 2000 நான் போனேன், 2024 அகைன் போயிருக்கேன். நடுவில் யாருமே போகல அந்த ஊருக்கு, ஏன்னே தெரியல எனக்கு. அவ்வளோ அழகான லொக்கேஷன் இது. அந்த செரினிட்டி இன்னும் அப்படியே இருக்குது, ஒரு வெர்ஜினிட்டி. நான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம், அந்த கன்னித்தீவு கதையில் வந்து சிந்துபாத் வந்து கன்னித்தீவை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன்டா, அந்த கன்னித்தீவு இங்கே தானே இருக்குது, நான் தானே அந்த சிந்துபாத்துன்னு சொல்லியிருப்பேன். ஏன் போகலன்னே தெரியல, இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னும் மோர் அழகாக இருக்குது. கொஞ்சம் முன்னாடி நான் போயிருந்தப்போ பாப்புலேஷனே இல்லை, மனிதர்களை பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப அமைதியான தெருக்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் பாப்புலேஷன் இருக்குது, ப்ளஸ் டூரிஸ்ட்டும் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி சார், ஏன்னா அவருடைய படங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்த்து ரொம்ப செட்டிலான கேரக்டர் தான் பண்ணுவார். நீங்கள் அதோடைய தாக்கத்தில் தான் இந்த முக்கியமான கேரக்டருக்கு அவர் சூஸ் பண்ணீங்களா, இல்லை வேறு எதுவும் காரணம்? விஜய் ஆண்டனி வந்து நான் 20 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து நானும் அவரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் சேர்ந்து பேனர் ஆரம்பித்தோம். கோலி சோடாவோட ப்ரொடியூசர் சப்போஸ் டு பி விஜய் ஆண்டனி தான். முதல்ல கோயம்பேடு இந்த டைட்டில் நாங்கள் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் எங்களோட ட்ராவல் வந்து ரொம்ப பெருசு. நாங்கள் ஒர்க் பண்ண படங்களே காதலில் விழுந்தின்னு அது இதுன்னு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ விஜய் ஆண்டனியோட ஒரு அமைதி இருக்குல்ல,
அது எனக்கு இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ நான் பண்ண மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாரை வேணால் சப்போஸ் அவர் இல்லைன்னா இவர் போட்டுக்கலான்ற மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றிருப்போம். இது முழுக்க முழுக்க விஜயாண்டி மைண்டில் வச்சே நான் பண்ண கதை. ஸோ தனஞ்சயன் சார்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி விஜயாண்டிக்கு ஒரு கதை இருக்குன்னு. ஏன்னா நீங்களே உங்கள் ஃப்ரெண்டு தானே, நீங்களே போய் சொல்லுங்கள். இல்லை சார் நீங்கள் முதல்ல கதையை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கன்னு. அவர் கேட்டார், ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் தான் சொன்னார். விஜயாண்டி ஏன் மில்ட்டனா ஏன் உங்கள்கிட்ட வந்தார், என்கிட்டே வந்துருக்கலாம், அனுப்பிவிடுங்க அப்படின்னு போய் சொன்னேன். ஃபஸ்ட் சிட்டிங்லேயே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப நாளாக நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் சார், செம்மையாக இருக்குது சார், செம்மையாக இருக்குது சார், நல்லா பண்ணலாங்கன்னு சொல்லி. அது ஆனால் ரொம்ப பெருசாகிடுச்சு இப்போ படம். நான் சொன்னதப்போ இருந்ததை விட இப்போ அது வளர்ந்து வளர்ந்து ரொம்ப பெரிய படமாக வந்திருக்கு. அது கேரக்டர் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை ஸ்டோரியாகவே? சரத் சார், சத்யராஜ் சார்லாம் உள்ளே வந்ததுனால அதோட வேல்யூ இன்னும் அதிகம். வேல்யூ மட்டும் இல்லை, அந்த ஒய்ட்னஸ் வந்துருச்சு படத்தில். நான் கன்சீவ் பண்ணியிருந்த விட இப்போ ரொம்ப ஒய்டாக எடுத்துருக்கேன். ஓகே, உங்களுடைய படங்கள் தொடர்ந்து இந்த கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. ஒரு கேரக்டர் வந்துச்சு போனச்சு அப்படின்னு இல்லாமல் அதை ரொம்ப டீட்டெயிலாக அழுத்தமாக எழுதியிருப்பீங்க. குறிப்பாக மேகா ஆகாஷ் சொல்லும்போது, நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் விஜய் மில்டன் சார் பண்ணியிருக்க இந்த கேரக்டர் என்னால் மறக்கவே முடியாது, ரொம்பவும் டெப்த்தாக எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. ஸோ மேகா ஆகாஷ் கேரக்டர் பற்றி கொஞ்சம். ஆக்சுவலாக மேகா ஆகாஷ் ரொம்ப ஒரு சென்ட்ரல் கேரக்டர் படத்தில். அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கும், ஆனால் அது ஃபஸ்ட் ஹாஃபில் நமக்கு தெரியாது. பார்க்குறதுக்கு ஒரு ஹீரோயின் மாதிரி போயிட்டுருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் அவங்க ஏன் அப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு பின்னாடி இருக்க பெயின் என்னங்கிறது தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நாய்க்குட்டி மூலமாக மேகா ஆகாஷ் ஹீரோவோட கனெக்ட் ஆவாங்க. ஸோ அந்த நாய்க்குட்டி மூலமாக மற்றவங்களும் கனெக்ட் ஆவாங்க. ஸோ மேகா ஆகாஷ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவள் கொஞ்சம் சின்ன பொண்ணு. விஜய் ஆண்டனிக்கு பேர் படத்தில் ஹீரோ விஜய் ஆண்டனி, ஹீரோயின் மேகா ஆகாஷ். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அவங்க ஆக்சுவலாக விஜய் ஆண்டனியோட சேர மாட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா, ஒரு ஹீரோயின் மெட்டீரியலும் வேணும், விஜய் ஆண்டனிக்கு பொருத்தமாகவும் இருக்கணும். செகண்ட் ஹாஃபில் அவங்க இன்னொருத்தரோட போகும்பொழுது அதுவும் கன்வின்சிங்காக இருக்கணும். ஸோ அந்த பேலன்ஸை நம்ம கொண்டு வரணும். அந்த பேலன்ஸை கொண்டு வரணும்னா, இப்போ செகண்ட் ஹாஃபில் இது சேராத காதல் தானேன்னு சொல்லி ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம அழுத்தம் கொடுக்கலன்னா ஃபஸ்ட் ஹாஃபே நம்மளுக்கு போர் அடிச்சிடும். டேய் என்னடா இது மாதிரி ஃபேக்காக இருக்க லவ்ன்ற மாதிரி ஆகிடும். அழுத்தம் கொடுக்கணும். ஆனால் ரொம்ப அழுத்தணும்னா செகண்ட் ஹாஃபில் டேய் என்னடா திடீர்னு இப்படி குண்டு தூக்கி போட்டீங்க, நான் அவங்க கூட இருக்கிற எல்லாத்தையும் இங்கேயும் சேர்த்து வச்சிட்டிங்களான்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, அது ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு டைலாக்லேயும் வரணும் மேகாட்ட. புரியுதா? படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த கதை தெரியாது, ஆனால் இவளுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அவளுக்கு அப்போ தெரியாது அந்த சீன் நடிக்கும்போது, அவ்வளோதான். இப்போது அவங்க சேர போகிற ஆளும் ஃப்ரேமில் இருப்பாங்க, ஆசைப்படுற ஆளும் ஃப்ரேமில் இருப்பாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் ஒரு விஷயம் அவங்க பண்ணணும். அது ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக அந்த முடிவு எடுக்கிற அந்த சீன் இருக்குல்ல, அது செகண்ட் ஹாஃபில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் விஜய் ஆண்டனி, இந்த பொண்ணு, அந்த பையன் எல்லாம் உட்காந்து பேசுகிற ஒரு சீன். இந்த படத்திலே என்னோட பெஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கன்வின்சிங்கான சீன்னா தான், பிகாஸ் ஆஃப் மேகா ஆகாஷ் அண்ட் விஜய் ஆண்டிஸ் பெர்ஃபார்மன்ஸ். அவ்வளோ கன்வின்சிங்காக அதை கேரி பண்ணி, டைலாக் டெலிவரிலாம் அவ்வளோ அழகாக பண்ணி, அதை டப்பிங்கில் அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போய் ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் சரண்யா பொன்னுடன், அவங்களும் நாங்கள் நிறைய படங்கள் அம்மா கேரக்டராக தான் பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் அவங்களுடைய கெட்டப்பே கொஞ்சம் வேறமாக இருந்தது. மேபி அந்த நேட்டிவ்க்காக அவங்கள மாற்றிருக்கீங்களா? இல்லை நிறைய படத்தில் பார்த்துருக்கோன்னு சொன்னீங்களே, அதுதான் மெயின் காரணம். போய் சொல்லியாச்சு. அவங்க போய் சொல்லும் போதே தமிழ் சினிமாவில் எல்லா ஹீரோவுக்கும் நான் தான் அம்மா, விஜயாண்டி மட்டும் மிஸ் ஆச்சு, இப்போ அதுவும் வந்துருச்சா அப்படின்னா அப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமாம் இல்லை, இவங்க நிறைய அம்மா வச்சு அப்போ என்ன வித்தியாசம் பண்ணலாம், பெர்ஃபார்மன்ஸில் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரணும்னா அது ஓகே, அது ஸ்பாட்டில் லுக்லேயே அப்போ அவங்கள மாற்றணும்னு சொல்லி ஒரு பர்பிள் கலரில் ஒரு பொட்டு, கொஞ்சம் காவி படிஞ்ச மாதிரி பல்லு, அப்புறம் அந்த சேலை கட்டுற மெத்தடே வேறு, அந்த சேலையும் வேறு, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு டிசைனில் இருக்கும். ஒரு பர்மீஸ் கனெக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு அத்தோ ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு பர்மீஸ் கனெக்ஷன் கொடுத்து, அவங்க கும்பிட்ற சாமி வேறு, அவங்க வைக்கிற பொட்டு வேறு, சேலை கட்டுற மெத்தட் வேறு அப்படின்னு சொல்லி மாற்றி பண்ணும். பெர்ஃபார்மன்ஸில் அவங்க அதை வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்கும். வழக்கமாக அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் ரியல் அம்மாவாக எல்லாம் கொஞ்சம் மேலே இருப்பாங்க. இதில் ரொம்ப நீங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை நம்ம வீட்டில் பார்க்குற ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க, நடிக்கவே வேணாம், அப்படி ஜஸ்ட் இயல்பாக டெலிவரி பண்ணுங்க, நீங்கள் வீட்டில் இருக்க மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கு. அவங்களுக்கு அது அல்வா சாப்பிட்ற மாதிரில டக்குன்னு அவங்க என்னென்னா சத்யராஜ் சார், சரண்யா, தலைவாசல் விஜய், இவங்க எல்லாருமே என்னென்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நம்ம லேசாக கோடு காமிச்சா போதும்,
இப்போ மற்ற ஆர்டிஸ்ட் வந்து சார் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேணும் சார் இன்னொரு டேக் போகலாம் அப்படின்னு நம்ம ஒரு 2-3 தடவை அந்த ஃப்ளேவருக்குள்ளே அவங்களுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ண வேண்டியிருக்கோம். இவங்ககிட்டலாம் நீங்கள் பண்ணதில் இது மட்டும் அப்படின்னு சொன்னால் போதும், டக்குன்னு அந்த மீட்டரை இறக்கி அப்படி தூக்கி கொடுத்துருவாங்க கையில். ஆச்சரியமாக இருக்கும். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக சத்யராஜ் சார் தான் ஒரு அண்டர் ப்ளே பண்ணுறாரா? ஏன்னா அவரை பெரிய அளவு நாங்கள் பார்க்க முடியாது. சரத்குமார் சார் கொஞ்சம் கேரக்டர் என்னன்னு தெரியும் கெஸ் பண்ண முடியுது. ஆனால் சத்யராஜ் சார் அதிகமாக நாங்கள் கவனிக்கவே முடியல. சத்யராஜ் சார் வந்து ஆக்சுவலாக ட்ரெய்லர்லாம் பயங்கர கமெண்ட் வந்துருந்தது, எங்கடா சத்யராஜே காணும் ஆனால் ட்ரெயிலர் சத்யராஜ் நடிக்கணும்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு. சத்யராஜுக்கு அந்த கெட்டப் வந்து அப்படி அமைஞ்சிருச்சு. அது சத்யராஜ்னே யாருக்கும் தெரியல. ஓகே, அது ஒருத்தர் ஸ்க்ரீன் ஷாட் இது பிரகாஷ் ராஜன்லாம் கேட்டிருந்தாண்டே பாவீங்களா. அதாவது சத்யராஜ் சாருக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி கம்பேர்ட் டு விஜய் ஆண்டனி, கம்பேர்ட் டு சரத் சார் இவங்களுக்கு வந்து கம்மி. அப்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம லுக்கில் வந்து நெக்ஸ்ட் லெவலில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும். பார்த்த உடனே ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் வர மாதிரி பண்ணால் தான் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக ஒரு சரியான ஒரு லுக் ஒன்று பண்ணோம். அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் அந்த கலருக்கும் அவர் வந்து கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக செட் ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் அந்நியம் ஆகிடுமோ, ஒரு வேற ஒரு ஓவர் ஆகிடுமோன்னு நினச்சி தான் பயந்து தான் ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் சார்னு சொன்னேன். இல்லை தலைவா நம்ம போகலாம் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணலாம். இல்லை சார் டெஸ்ட் ஷூட் ஒன்று பார்த்துருவோம். டெஸ்ட் ஷூட்டில் பார்த்தா வேறு மாதிரி ஆகிட்டார், ஸ்பானிஷ் ஆக்டர் மாதிரி ஆகிட்டார். அந்த ஃபோட்டோ கூட நான் ட்விட்டரில் போட்டிருந்தேன். எல்லாம் வந்து கூலி படத்தோட சத்யராஜ் லுக்குன்னு சொல்லி அதை வந்து பண்ணி விட்டேன். ஸோ அதில் வந்து இந்த ஹேர் மட்டும் அப்புறம் கொஞ்சம் கிரே ஆட் பண்ணிவிட்டு, கிரேவாக இருந்துச்சு ஃபுல்லாகவே, அதை வந்து கொஞ்சம் பிளாக் ஆட் பண்ணிவிட்டு படத்தில் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த லுக்குனால சத்யராஜ் தான் இதுன்னு யாருக்கும் டீசர்லையும் கண்டுபிடிக்கல. பட் ஆனால் அதிகமாக இருக்காது. ஓகே 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 ரைட் சார். ஸோ அதே மாதிரி விஜயகாந்த் சார் நீங்கள் இந்த படத்தில் ஒரு காட்சியில் அவர் வருவார், எப்படி வருவார்னு சொல்லலாம் இருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. பட் இன்னொரு பக்கம் வந்து பிரேமநாத விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி விஜயகாந்த் அவர்கள் நிறைய படத்தில் பயன்படுத்துறதா எங்களுக்கு தகவல் வந்துட்டு இருக்கு, ஆடியோ லான்ச்சில் தான் அதெல்லாம் சொல்கிறாங்க, எங்கிட்ட வந்து ப்ராப்பராக யாருமே இது வரைக்கும் கேட்கல அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக நீங்கள் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, நீங்கள் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரே நடிக்க இருந்தார் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அவங்க சொல்கிற பாயிண்ட்டு கரெக்ட். அதாவது நம்ம வந்து ஒரு வியாபார நோக்கத்துக்காகவோ படத்தை வந்து ஒரு பப்ளிசிட்டி பண்ணுங்கிறதுக்காகவோ கமர்ஷியல் பர்பஸ்க்காக கேப்டனோட இமேஜை வந்து யூஸ் பண்ணிக்கிறது தப்பு தானே. அவர் ஒரு தலைவர், அவர் ஒரு ரியல் குட் ஹியூமன், அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அப்படிப்பட்டவரோட இமேஜை வந்து நம்ம படத்தில் சும்மா யூஸ் பண்ணி நம்ம காசு பார்த்துக்கிறதுக்கோ சும்மா படத்துக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்கோ பண்ணுறது வந்து அது ப்ரொஃபஷனலாக வெரி ராங். அதில் நோ டவுட். மற்றபடி நாங்கள் வந்து அவங்கள ஜென்யூனாக அப்ரோச் பண்ணி, இன்ஃபேக்ட் விஜயகாந்த் சாரை வந்து படத்தில் நடிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணதே ஃபஸ்ட்டு நம்ம தான். ஸோ போய் அப்ரோச் பண்ணி கதை சொல்லி கதை ஓகே ஆகி அப்புறம் ஒரு 2 நாள் ஷூட்டிங் எப்படியா பண்ணிடலாம், கொஞ்சம் உடம்பு பெட்டர் ஆகட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் அது நடக்காதனால கடைசியில் ஐஃபோன்லேயாவது அவங்க ரூம்லேயே நாங்கள் எடுத்துக்கிறோம், அப்புறம் நாங்கள் வந்து இப்போ இருக்க டெக்னாலஜியில் அதை நாங்கள் கொஞ்சம் வளர்த்துக்கிறோம்லாம் சொன்னோம். ஆல்மோஸ்ட் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் அது பாசிபிளே இல்லாமல் ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு வந்து அது பெரிய ஒரு வருத்தமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த விஜயகாந்த் போர்ஷனுக்கு பேலன்ஸ் பண்ணுறது தான் சத்யராஜ் சார் உள்ளே வந்தார். அந்த கேரக்டர் தான் இப்போ சத்யராஜ் சார் பண்ணியிருக்காரு. ஆனாலும் கேப்டனோட ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது வந்து கேப்டனை லவ் பண்ணுறதுக்கு நம்ம யார்ட்டையும் பெர்மிஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. எனக்கு கேப்டனை பிடிக்கும், நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு வந்து நான் யார்ட்டையும் பெர்மிஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. அது நாங்கள் படத்தில் சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதே மாதிரி ரகுவரன் சாரையும் ஒரு ஃப்ரேமில் பார்த்தோம். நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா ரகுவரன் சார்? இப்போ உங்கள் என்னோட ஃபேவரட் ஆக்டருங்க அவர். ரகுவரனுக்கும் எனக்கும் வந்து நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கும் அவருக்கும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா பேசுவார் என்கிட்ட. சரண்யாவோட ஹஸ்பண்ட் கேரக்டர் இறந்துட்டாருன்னு ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு ரகுவரன் மேலே இருக்க பாசத்தில் எனக்கு வந்து ரகுவரன் ஃபோட்டோ அங்கே வேணும்னு சொல்லி நான் வச்சு எடுத்தோம். அது வந்து ப்ராப்பராக ரோஹினி மேம்க்கு இன்ஃபார்ம் பண்ணி பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணோம். அதே மாதிரி படத்தில் வந்து இன்னும் 2 பேர் இருக்காங்க. சௌந்தர்யா ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா இருக்காங்க, அப்புறம் ஆக்ட்ரஸ் பாவனா இருக்காங்க. எனக்கு பாவனாவும் ரொம்ப பிடிக்கும், சௌந்தர்யாவும் ரொம்ப பிடிக்கும். பாவனா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், தீபாவளி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட், அவங்க ஒரு ஹீரோயின் மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களையும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், இவங்களையும் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே அங்கங்கே என்ன சொல்கிறது, நம்ம ஃபாரின் படத்துலலாம் நம்ம வந்து இதை இந்த மாதிரி பண்ணுவாங்க டைரக்டர்ஸ். அவங்களோட ஃபேவரட் ஆளுங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹோமேஜ் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அது. ஓகே, ரகுவரன் சார் பற்றி ஆரம்பிச்சிங்க, கொஞ்சம் எஸ்டாப்ளிஷாக பேசலாமே அவரை பற்றி. உங்களுக்கும் அவருக்குமான நட்பு ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர். ரொம்ப ஜென்யூனாக இருப்போம் நாங்கள் 2 பேரும். ஒரு ஆக்டர் மாதிரி நான் பேச மாட்டேன், அதேமாதிரி அவர் ஈஸியாக யார்ட்டையும் பழகிட மாட்டார். அவர் வந்து ரொம்ப மூடியாக தான் இருப்பார். ஆனால் என்னென்னு தெரியல, என்கிட்ட நல்லா பேசுவார். தோஸ்து படத்தில் நாங்கள் வந்து வி ஷேர்ட் லாட் ஆஃப் ஜென்யூன் திங்ஸ். நம்ம நிறைய பேசிப்போம்.
அவருக்கும் சரத் சாருக்கும் வந்து சோலோ ஃபைட்லாம் இருக்குது. அந்த டைமில் அவருக்கு வந்து கொஞ்சம் பேக் பெயின்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு ப்ராப்பராக அவருக்கு அடிபடாமல் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக நான் வந்து ஷார்ட்லாம் வச்சு அப்போல்லாம் டைரக்டர் வரவே மாட்டார், விட்டுருவார். மில்டன் நீ பார்த்துக்கோ அப்படிம்பாரு. ஃபைட் மாஸ்டரும் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப கவனமாக அவரை ஹேண்டில் பண்ணி பண்ண அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ரொம்ப நேரம் உட்காந்து ஷார்ட் கேப்னா சேர் எடுத்து போட்டு உட்காந்து கூப்பிடுவார், என்னை கூப்பிட்டு பேச கூப்பிடுவார். நம்ம அங்கே அடுத்த ஷாட்டுக்கு லைட் பண்ணுறதுக்கு அங்கே ஓடிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து கேப்பில் அப்படி பேசிட்டு போவேன். ஷார்ட் அதே மாதிரி ரெடினா நான் தான் கூப்பிட போவேன். ஓகே ஓகே. இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு படம் நம்ம எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு கஷ்டமான சூழல் தான். அதுவும் ஏகப்பட்ட படங்கள் லைனில் இருக்குது. இந்த நிலையில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலும் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகளே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, மோஸ்ட்லி ஏதாச்சும் ஒரு நெகட்டிவாக கான்ட்ரவர்சி ஆனால் தான் மோஸ்ட்லி அந்த படமே வந்து ஆடியன்ஸ்கிட்ட போய் சேருது, ரீச் ஆகுது. ஸோ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அஸ் எ கிரியேட்டராக உங்களுக்கு? அது சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. முதல்ல அந்த ஆடியோ ரிலீஸ்லாம் நம்ம படத்துக்கு போவோம்ல, ப்ரெஸ் மீட்டு, ஜெனியூனாக நம்ம படத்தை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை பேசுவோம், அவ்வளோதான். ப்ரெஸ் மீட் முடிஞ்சிடும். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசினா முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் நாளைக்கு இது வந்து யூடியூப்பில் வரணுன்னா என்ன பேசணும், என்னவா வரும் யூடியூப்பில், என்னடா அது இப்படி ஆகும். படத்தை பற்றி நான் பேசுகிறதையோ இல்லை வந்து ஜெனியூனாக நான் ஷேர் பண்ணுறது யாரும் எந்த கவலையும் படல. அது ஆடியன்ஸும் கவலைப்படல, யூடியூபர்ஸும் கவலைப்படல. அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாவோ, இல்லை சத்யராஜ் வந்து நம்ம ரஜினி கூட நடிக்கிறாரா இல்லையா, இல்லை மோடி வேஷத்தில் நடிக்கிறாரா இல்லை, அப்படி ஏதோ பேசினா தான் மலைப்பிடிக்காத மனிதன் ஆடியோ ஃபங்க்ஷனில் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறாங்க. மலைப்பிடிக்காத மனிதனை பற்றி பேசுறதுக்கு நம்ம வேற எதாவது பற்றி பேசுறது கொண்டு வர வேண்டியதாக. உண்மையிலே அது என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியல. டு பி ஃப்ராங்க், இன்ஸ்டாவில் ரீல் பண்ணுறதோ, அன்றைக்கி கூட ஒரு இன்ஸ்டாவில் ரீல் பார்த்தேன். பெரிய பெரிய இந்த சிசிலியன் மர்ஃபியோட ஒரு ஷார்ட் போட்டு பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் தங்களோட பொருட்களை விற்கிறதுக்கு இன்ஸ்டாவில் ஆட வேண்டியிருக்கு, டான்ஸ் ஆட வேண்டியிருக்குன்னு தெரிய வரும் பொழுது அப்படின்னு அவர் அப்படியே இப்படி பார்க்குற மாதிரி ஒரு ஷார்ட்டை போட்டது. ஏன்னா டோட்டலாக மாறிடுச்சு. இப்போது உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுன்ற ஒரு விஷயம் வந்து ப்ரைமரியாக வரும்போது ப்ராடக்ட் அப்புறம்பா முதல்ல சத்தம் போட்டு பொருளை கொண்டு போய் அங்கிட்ட சேர்த்துருவோம். ஒரு வாரம் தான், நீங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் ஒரு வாரம் தான், அதனால் கத்தி எல்லாரையும் சேர்த்துரு, நிறைய பேர் சேர்த்துரு. அதான் இப்போ கேம்ன்ற மாதிரி அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அடாப்ட் ஆகிட்டிங்களா அந்த சூழலுக்கு? தெரில, ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே. இறுதியாக சில கேள்விகள். இப்போ நேற்று வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு மீட்டிங் நடந்தது. நடிகர்களுக்கு வந்து லிமிடேஷன் சம்பள விஷயமாகட்டும், ஷூட்டிங் வந்து இப்போ நவம்பர் மாதத்துலேருந்து நிறுத்த போகிறோம் அப்படின்லாம் 4-5 அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அதை நீங்கள்? அதாவது அவங்களோட இனிஷியேஷனில் எந்த தப்பும் கிடையாது. இவ்வளோ படம் தேங்கியிருக்கு, கொஞ்சம் இன்ஃப்ளோ கம்மியானால் தான் இதில் இருக்கிறதெல்லாம் அவுட்ஃப்ளோ ஆகும், சிம்பிள். ஸோ அதனால் அதை கட் பண்ணுங்கள், அதை தேக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் கரெக்டான மெத்தடான 100% கிடையாது. இப்போது நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா சேட்டலைட் வாங்காது, ஓடிடி வாங்காது, நீங்கள் நினச்ச நேரத்தில் ரிலீஸ் பண்ண முடியாது, ரிலீஸ் பண்ணாலும் 1 வீக் மேலே இது ஓடாது, ஏன்னா அடுத்தடுத்து படங்கள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அதுக்கப்புறம் அதை தாண்டியும் நான் ரிஸ்க் எடுப்பேன்னு சொன்னால் நீ எடுத்துக்கோ, நீ படம் எடுத்துக்கோ. இத்தனை தேதிக்கு அப்புறம் ஷூட்டிங் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து தவறு 100% தவறு. அதில் வந்து அது என்ன ஜெனின் காரணமாக இருந்தாலும் அது தவறு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் தயாரிப்பாளர்களே, அதனால் படம் எடுத்துகிட்டு இருக்கவங்களே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்க. இல்லைனா இந்த பிரச்சனை தெரிஞ்சு உள்ளே வாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் இஷ்டம் தான் வரப்போகிறான், ரிஸ்க்கு தான் அவன் எடுத்துக்க போகிறான், அது அவனோட ரிஸ்க் அது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு நினைக்கிறீங்க அதிகமாக? எல்லாருமே தான். எல்லாருமே ஒரு நல்ல படம் எடுத்தால் இன்றைக்கெல்லாம் வந்து ஓடிடி தான் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி, அதில் படம் நல்லா இருந்தால் போதும் பிரதன் அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல, என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு. தேட்டர்லாம் ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் படம் வெள்ளிக்கிழமை வரும், அடுத்த வெள்ளிக்கிழமை வேறு படம் வரும், ஆனால் ஓடிடியில் உங்கள் படம் எப்போவுமே இருக்கும். நீங்கள் தெளிவாக ஓடிடி நல்லா கிரேட் பண்ண நல்ல சவுண்ட் கண்ட்ரோல் இருக்க படத்தை கொடுத்துருங்க போதும். இங்கே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு வாரம் தான். யோசிச்சு பார்த்தா ஆமாம் இல்லை, ஃபியூச்சரே அதை நோக்கி தான் போகிறோம். ஓடிடியில் தான் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம படத்தை பார்க்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து பெர்ஃபெக்டான ஒரு காப்பி இருந்தால் போதும், தேட்டரை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆகி போச்சுப்போம். நான் வந்து தேட்டருக்கு ரிலீஸ்க்காக நாங்களாம் தேட்டராக ப்ரொஜெக்டருக்கு போயிட்டு உதயமில் வந்து சூரியனில் போட்டால் லெஃப்ட்டில் கட் ஆகும்.
உதயமில் போட்டால் இது பல்பு வந்து சென்டரில் பிளாக் வரும். மினி உதயம் பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா புது இது ஒவ்வொருத்துக்கும் நாங்கள் ஒவ்வொரு பிரிண்ட் அனுப்புவோம். இந்த பிரிண்ட் வந்து மினி உதயமில் ப்ரொஜெக்ட் பண்ணணும், இது சூரியனுக்கு போகணும். ஏன்னா இல்லைன்னா படம் நம்ம பண்ண படம் அங்கே வராது. ஸோ இப்படி ஓடி 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 சென்னையில் கவர் பண்ணுவோம். இது சென்னையில் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு உயிர் போயிடும். இதில் எங்கே கோயம்புத்தூர் திருச்சிலாம் போகிறோம், அங்கெல்லாம் என்ன அப்படி இருந்துச்சு. இப்போ என்னன்னா தியேட்டருக்கு பிரிண்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க, ஓடிடி கரெக்டாக கொடுத்தா போதும்னா. ஓ மை காட், கேம் மாறிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஓடிடி பிஸ்னஸை நம்பி படம் எடுத்து ஒரு 2 வருஷமாக நம்ம கொரோனாக்கு அப்புறம் சேட்டலைட்டும் ஓடிடியும் என்னவோ தேட்டருக்கு வந்து வந்தால் வருது, வரலன்னா போதும், அது போனஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது ரெண்டுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ இவங்க வந்து டக்குன்னு பிளாங்க் ஆகிட்டாங்க. ஒரு 2 வருஷமாக நம்ம வந்து அதை நம்பி தான் படம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை நம்பி நம்ம சம்பளமும் ஏற்றி கொடுத்துட்டோம். இப்போது அங்கேருந்து யாரும் ரிவர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க, டெக்னீஷியனும் சரி ஹீரோவும் சரி. ஆனால் அது கிடையாது. இப்போ ஒன்லி தேட்டருக்கு தான் பிஸ்னஸ். அப்போ என்ன பண்ணுறது? சரி கொஞ்சம் நிறுத்தி எல்லாம் உட்காந்து பேசி போகும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. பட் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வேலை மாதிரி இருக்கா. ஏன்னா தேட்டருக்காக ஒரு அவுட்புட்டு, நம்ம ஓடிடிக்காக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணணும். இல்லை அதெல்லாம் அப்பப்போ இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ 2 வேலை தானே, அப்போல்லாம் வந்து 25 வேலை இல்லை, ஒவ்வொரு தேட்டருக்கும் ஒவ்வொரு அவுட்ல இருக்கும். ஓகே சார், உங்களுடைய கடைசி படம் கன்னடாவில் வந்து நம்ம சிவராஜ்குமார் வச்சு பைராகி பண்ணீங்க. ஸோ அதுக்கு பிறகே இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ் சினிமாவில் சிவராஜ்குமாரை நம்ம அடிக்கடி பார்க்க முடியுது. ஜெயிலர் ஆகட்டும், கேப்டன் வேர்னு ஒரு நல்ல என்ட்ரி இங்கே, அவர் ஆடியன்ஸும் அவருக்கு கிரியேட் ஆகிட்டாங்க இங்கே. ஸோ ஃப்யூச்சரில் அவரோட பண்ணுற அனுபவம் எதுவும் இருக்குது படம் பண்ண வாய்ப்பு தமிழில்? ஆமாம், அதில் என்ன அதாவது ஒரு நடிகருக்கான எந்த ஒரு பந்தாவோ ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து நம்ம வந்திருக்கோன்ற ஒரு சின்ன ஒரு பிஹேவியர் மாற்றமோ எதுவுமே இருக்காது அவர்கிட்ட. ரொம்ப அநியாயங்க அவர். ஒரு தமிழ் வேறு பயங்கரமாக பிடிக்கும் அவருக்கு. அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே. ஸோ அதனால் பயங்கரமாக தமிழ் பேசுவார். தமிழ் ஆளுங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட ஒர்க் பண்ணது வந்து இப்போ ஒரு பெரிய ஸ்டார்ட்டு ஒர்க் பண்ண ஃபீலே கொடுக்கல. ரொம்ப ஜாலியாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டாருக்கான மரியாதை நம்ம கொடுத்துருக்கணுமோ, அவர் ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்மளும் ஈஸியாக இருக்கக்கூடாதுல்ல அப்படின்லாம் தோணுது. ஆனால் அவ்வளோதான் அவர் இருப்பார். ஒரு காஸ்டியூம் சேஞ்சுனா லுங்கி எடுத்துருவோமா அப்படின்ட்டு அங்கேயே பார்த்துவார். சார் கொஞ்சம் கேரவனுக்கு போயிட்டு வாங்க சார், வேணாம் இருக்குமா அப்படி ஸ்டூலில் போட்டு உட்காந்துருவார் கொடையை பிடிச்சிட்டு. ரெடியாக கூடுமான்னு. சார் நான் கூப்பிட்றேன் சார், நீங்கள் கேரவனுக்கு போங்க சார். இல்லைம்மா வேணா நான் போகிறேம்மா. நீங்கள் ஜெயிலர் கேப்டன் எல்லாம் பார்த்துட்டு பேசுனீங்களா அவர்கிட்ட? இல்லை நான் ஜெயிலர் நான் ஆக்சுவலாக அதில் பேசல. நான் ஆக்சுவலாக பேசினேன், இப்போ ரெகுலராக பேசிகிட்டு இருக்கேன். ஜெயிலரை பற்றி நான் பேசல. சூப்பர் சார். சின்னதாக கடைசியாக ஒரு செக்மெண்ட் மட்டும் வச்சுக்கலாம். திஸ் ஆர் தட் அப்படின்ற ஒரு செக்மெண்ட். நீங்கள் வந்து கேப்டன் சாரை வந்து ரொம்ப லவ் பண்ணுறீங்க, அதை நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்கீங்க. ஸோ விஜயகாந்த் அவர்களுடைய படங்கள் நான் 2 படங்கள் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு பெஸ்ட்டு எது, எவர்கிரீன் பெஸ்ட்டு எதுன்னு நினைக்கிறீங்க அதை நீங்கள் சொல்லலாம். வைதேகியை காத்திருந்தால் ஆர் அம்மன் கோயில் கிழக்காலே. ஐயோ, ரெண்டும் ஒரே காலகட்டத்தில் ஒரே மாதிரி பிடிச்ச படம் எனக்கு. கிட்டத்தட்ட 1% இந்த படம் கொஞ்சம் அதிகம். வைதேகி காத்திருந்தேன். ஓகே, ஏன்னா சொல்கிறது என்னென்னா ரெண்டும் ஒரே டைரக்டர் வேறு. ஸோ ரெண்டுமே ஒரே இன்டென்ஸோடு இருக்கு. சரி, ஓகே. இப்போ வைதேகி காத்திருந்தால் ஆர் பூந்தோட்ட காவல்காரன். பூந்தோட்ட காவல்காரன். ஓகே, பூந்தோட்ட காவல்காரன் ஆர் புலன் விசாரணை. புலன் விசாரணை, ஏன்னா அங்கேருந்து தான் பிக். ஆமாம் ஆமாம், வேற ஒரு கேப்டன் ஆனார். ஓகே, புலன் விசாரணை ஆர் செந்தூர பூவே. என் தலைவர் ஆபவானன் படம், அதனால செந்தூரப்பூவே. செந்தூரப்பூவே ஆர் கேப்டன் பிரபாகரன். ஆக்சுவலாக செந்தூரப்பூவே தான். செந்தூரப்பூவே. செந்தூரப்பூவே ஆர் சத்திரியன். சத்திரியன், ஏன்னா மணி சார் வந்து ஃபஸ்ட்டு கேப்டனோட டீம் அப் ஆன படம். அதனால் சத்திரியன் ஆர் ஊமை விழிகள். ஊமை விழிகள், என் தலைவர் ஆபவானன். ஊமை விழிகள் ஆர் ரமணா. ஊமை விழிகள். ஊமை விழிகள். ஊமை விழிகள் ஆர் சுக்கத்தங்கம். ஊமை விழிகள். ஊமை விழிகள் ஆர் வானத்தை போல. ஊமை விழிகள். ஊமை விழிகள் ஆர் சில கவுண்டர். ஊமை விழிகள். சூப்பர். ஏன் ஊமை விழிகளா? ஊமை விழிகள்னா நான் இல்லை, நான் வந்து இன்ஸ்டியூட்டில் இல்லை, நான் வந்து +1 +2 என்னத்துக்கு நான் அந்த படத்தை பார்த்தேன்னு எனக்கு சத்தியமாக இன்றைக்கு வரைக்கும் புரியல. நான் வந்து யூனிஃபார்மோட ஸ்கூல் பங்க் பண்ணிவிட்டு காசி தியேட்டரில் 10 ரூபா டிக்கெட்டு ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து பார்த்தேன் அந்த ஊமை விழிகள் படத்தை. எதுக்காக எனக்கு தோணுச்சுன்னு சத்தியமாக இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியலங்க. அந்த படம் இல்லைன்னா நான் இல்லை, அந்த படம் பார்த்ததுனால தான் டிஎஸ்பி தீனதயாள் என் மைண்டில் வந்தார். ஃபிலிம் பை ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ்னு எவன்டா ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ், எவன்டா எங்கடா இருக்குது ஃபிலிம் இன்ஸ்டியூட் தேட ஆரம்பித்தேன். எனக்கு அந்த படம் ஏற்படுத்தின பாதிப்பு இருக்குல்ல, இன்றைக்கு வரைக்கும் என் லைஃப்பில் வந்து என்னோடய படத்தில் எல்லா படத்துலையுமே நிறைய கேரக்டர்ஸ் வர்றதுக்கு காரணம் ஊமை விழிகள் தான். ஊமை விழிகள் வந்து விஜயகாந்த் மட்டுமே ஹீரோ கிடையாது, அவர் இன்டர்வியூக்கு அப்புறம் தான் வருவார்.
அருண் பண்ணிட்டு இருப்பார், சந்திரசேகர் இருப்பார், ஜெய்சங்கர் வந்து அவருக்கு ஒரு முக்கியமான பொசிஷன் இருக்கும், சரிதா மேலேருந்து டெமால்னு கீழே குதிச்சிருவாங்க, இவங்களெல்லாம் எனக்கு பிடிக்க முடியாது. எல்லா கேரக்டருமே வாழும். குமரிமுத்துக்கு ஒரு ஃபீல் வரும் நமக்கு. எனக்கு என்ன வந்து இந்த மல்டி டைமென்ஷனல் கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டருக்கும் எல்லாருக்குமே கதை இருக்குது, நியாயம் இருக்குன்னுலாம் புரிய வச்சதே அந்த படம் தான். அதே மாதிரி சவுண்ட் டிசைன் டப்புன்னு பீக் போகும், அப்படியே சைலண்ட் ஆகிடும். திடீர்னு பாடம் சாங் வரும், என்ன நடக்குதுன்னு தெரியாது. அனுபவத்தையும் ஐயோ வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம் அது. நான் வந்து கட்டடிச்சு படம் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில். எங்கள் ஃபேமிலிலேயே அந்த மாதிரி சினிமா பேஷன் கிடையாது யாருக்குமே. நான் ஏன் அன்றைக்கி கட்டடிச்சுட்டு போனேன்னு தெரியல. நான் பார்த்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு படம் ஊமைவெளிகள் தான், ஸ்கூல் பங்க் பண்ணிவிட்டு. அதை பார்த்துட்டு விஜயகாந்துக்கு வந்து கேப்டன் அட்ரஸ் வாங்கி, இந்த வலசரவாக்கம் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி, இனிமேல் உங்களுக்கு வேக்கவே வேக்காது, ஏன்னா நான் தான் இனிமேல் உங்கள் ஃபேன் அப்படின்னு போஸ்ட் கார்டில் எழுதி போட்டேன். கண்டிப்பாக பழைய லெட்டர்லாம் அங்கே இருக்கும். தேடினா விஜய் மில்டனில் மில்டன் சீனியா பையன் பேர், மில்டன் பேர்லேயே அந்த கார்டு அங்கே இருக்கும். சூப்பர் சார், நிறைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ உங்களுடைய இந்த மழை பிடிக்காத மனிதன் வெற்றியடைய எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நிறைய வெற்றிகளை படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.